பார்க்கறது வந்து எல்லாமே பிட் வைப்பர். இது வந்து பார்த்தோம்னா ஹம்னோஸ் பிட் வைப்பர். இது வந்து பார்த்தோம்னா அதிகமாக இந்த இலையுதிர்காதி காடுகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த நீர்வீழ்ச்சியில் இருக்கும் பார்த்தீங்களா, குற்றாலம், அதே மாதிரி இலையுதிர் காடுகள், பசுமை மரக்காடுகள், அந்த மாதிரி பகுதியில் வந்து இருக்கும். இதுலேயுமே நிற வேறுபாடுகள் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா மலபார் பிட் வைப்பர், அதில் நிறைய கலர்கள் இருக்குது. அது இது பார்த்தோம்னா பேம்போ பிட் வைப்பர். ஆமாம், எல்லாமே விஷத்தன்மை கொண்டது தான். பச்சை பாம்பு விஷத்தன்மை உள்ளது தான். அதை பற்றி நம்ம உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதனுடைய இந்த பிட் வைப்பர் எல்லாமே இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, பசுமையான காடுகள், ஈரமான மலைக்காடுகள், ஈரமான இலையுதிர் காடுகள், அதுக்கப்புறம் இந்த நீர்வீழ்ச்சி அருவியில் இருக்க பகுதியில் தான் அதிகமாக வந்து பார்த்தோம்னா இந்த பிட் வைப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னால் பச்சை பாம்பு இல்லையா? இந்த பச்சை பாம்புக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன பேர் தெரியுங்களா? அது ஆங்கிலத்தில். இதுக்கு இன்னொரு புனைப்பெயர் இருக்குது. கொம்பேரி முக்கன் வேற பாம்பு. என்ன பாம்பு? கண்கொத்தி பாம்புன்னு இருக்குது இல்லையா இந்த பாம்புக்கு? ஆனால் இந்த ஏன் இந்த கண்கொத்தி பாம்புன்னு இந்த பேர் வந்து இந்த பாம்புக்கு தெரியுமா? கண்ணை தான் கொத்தும் அப்படின்னு வந்து இந்த பாம்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெயர் வச்சுட்டோம். என்ன காரணம்னா இந்த கண்கொத்தி பாம்புன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பாம்பு பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த மர கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளைகளை தான் இந்த பாம்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? நம்ம அதிகமாக நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த சிறிய பல வகையில் இருக்க கொய்யா மரம், அந்த மாதிரியான மர கிளைகளில் தான் இருக்கும். இப்போ அந்த மரத்துக்கிட்ட நம்ம நின்றோம்னா அந்த கிளையும் நம்மளுடைய ஃபேஸ் எப்படி இருக்குங்க, ஒரே அளவில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா இந்த கொய்யா மரம், சப்போட்டா மரம் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப உயரமாக வளராது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அந்த பகுதியில் நம்ம நின்றால் அதனுடைய கிளைகள் நம்ம மூஞ்சிக்கிட்ட தான் இருக்கும். இப்போ இந்த பாம்பு பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நம்ம அது நிற்கும் போது என்னென்னா நம்மளுடைய இந்த கரு விழி இருக்குது பார்த்தீங்களா, ஒரே இடத்துல நிற்காது இல்லையா, அங்கிட்டு இங்கிட்டு ஆடும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தோம்னா அது ஒரு இறை நினைக்கும். ஆனால் மக்களினுடைய கண்ணை கொத்தணுங்கிற நோக்கத்துக்காக இல்லை. ஓகேங்களா? இது ஆரம்பத்தில் யாரோ கண்ணுக்கிட்ட கொத்த வந்திருக்கலாம், தவறுதலாக வந்திருக்கலாம். அதுக்கு வந்து இந்த பாம்புக்கு வந்து கண்கொத்தி பாம்புன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா அது ஒரு விபத்து நடந்தது, வந்து ஒரு விபத்து. அது பிளான் பண்ணி மக்களுடைய கண்ணத்தா கொத்தணுங்கிற நோக்கம் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணிட்டாங்க, கண்கொத்தி பாம்புன்னு பேர் வச்சுட்டாங்க. இது அதிகமாக பறவைகள் இந்த மாதிரி தான் உணவாக சாப்பிடும். இது கொம்பேரி மூக்கன். இந்த பாம்புக்கு ஒரு பெயர் இருக்குது. இதனுடைய அந்த பாம்பினுடைய தன்மை சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு எப்படி கண்கொத்தி பாம்புன்னு பேர் வச்சாங்க, அதே மாதிரி இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சதுன்னா இதனுடைய தன்மை இப்படி இருக்கும், சுடுகாட்டுக்கு போகும். ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கொம்பேரியன் மூக்கு பாம்பு கடிச்சு அவங்க இறந்துருவாங்களாம்மா. இறந்து அந்த உடல் என்ன பண்ணுவாங்க, தகனம் பண்ணுறதுக்காக சுடுகாட்டுக்கு கொண்டு போவாங்க இல்லையா. சில பேர் எரிப்பாங்க, சில பேர் புதைப்பாங்க. இதெல்லாம் இந்த பாம்புக்கு தெரியும் இல்லையா. மனிதர்களை எரிக்கிறாங்களா புதைக்கிறாங்களான்னு பாம்புக்கு தெரியும். அப்போ தான் என்ன பண்ணுன்னா இந்த பாம்பு தீண்டி ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா சுடுகாட்டுக்கு போகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்து மேலே நின்று அந்த உடலை வந்து எரிக்கிறாங்களா புதைக்கிறாங்களான்னு அந்த பாம்பு பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இது என்ன பாம்பு, ஒரு விஷம் இல்லாத பாம்பு. ஏன்னா அவங்க வந்து பாம்பு கடித்து இறந்தனால இந்த பாம்புக்கு விஷம் இருக்கணும்ல. இந்த பாம்பு வந்து பார்த்தோம்னா ஒரு விஷத்தன்மை இல்லாத பாம்பு. ஆனால் இதுக்கு வந்து கொம்பேரி மூக்கன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்களா. அந்த பேர் எப்படி இருக்குது, இப்போ பச்சை பாம்புன்னு சொன்னோன்னே பசுமையாக இருக்கா, கொம்பேரி மூக்கன்னு சொன்னோன்னு எப்படி இருக்குது, ஒரு விகாரமாக இருக்குது இல்லையா. அப்போ இதனுடைய தன்மை அப்படித்தான்னு நினைக்கிறாங்க. இது அந்த மாதிரிலாம் செய்யாது. அடுத்தது மண்ணுளி பாம்பு இல்லையா. இந்த மண்ணுளி பாம்பு பற்றி நிறைய கதைகள் இருக்குது. சாரு சொன்ன மாதிரி அந்த சதுரங்க வேட்டை படத்தில் அந்த கேரக்டர் விஜய் இல்லையா, அதிகமாக பேசினோம்னா எடை குறைஞ்சிரும், எடை அதிகமாக இருந்ததுன்னா பல லட்ச ரூபாய்க்கு போகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்லை. இப்போ பார்த்தோம்னா மண்ணுளி பாம்பு, சிவப்பு உழவன் பாம்பு, இருதலை மணியன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கேரளா பகுதியில் பார்த்தோம்னா இருதலை மணியன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குங்க, ரெண்டு தலை நாகம். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இந்த பாம்புக்கு ரெண்டு பக்கம் தலை இருக்குது, 6 மாதத்துக்கு முன்னாடி தலை, 6 மாதத்துக்கு பின்னாடி தலைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதனால் அந்த மாதிரி பேர் சொல்கிறாங்க? இப்போ மற்ற பாம்பில் ஒப்பிடும்போது தலைப்பகுதி பெருசாக இருக்கும், வால் பகுதி எப்படி இருக்கும், சிறுசாக சன்னமாக இருக்கும். ஆனால் இந்த பாம்பு பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா தலைப்பகுதி ஒரே மாதிரி இருக்குது, வால் பகுதியும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதனால் மக்களாக வந்து என்ன பண்ணிட்டாங்க,
நிறைய கற்பனை கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது 2 தலை இப்படி இருக்குது, அதனால் இருதலை மணியன் 6 மாதத்துக்கு முன்னாடி தலை, 6 மாதத்துக்கு முன்னாடி தலை சொல்லுவாங்க. இது எல்லாமே கதைகள் தான். நமக்கு எப்படி தலை ஒரே ஒரு பகுதியில் இருக்கோ அதே மாதிரி தான் மற்ற பாம்புகளுக்கு இருக்க மாதிரியே ஒரு பகுதியில் தான் தலை. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாம்புகள் மீது நிறையா கதைகள் இருக்குது. இதனால் பார்த்தோம்னா நிறைய பேர் தங்களுடைய உயிரையே விட்டுருக்குறாங்க. என்ன காரணம்னா இந்த பாம்பு வந்து பல லட்சம் போகும், பல கோடிகளுக்கு போகும், இத்தனை கிலோ வெயிட் இருந்ததுன்னா போகுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஆனால் இதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாம்பு இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவான், பாம்பு வேணும்னு ஒருத்தர் சொல்லுவான். அவனை வந்து என்ன சொல்லுவான், இந்த இடத்துல இந்த பாம்பு இருக்குன்னு. அப்போ இவன் என்ன பண்ணுவான், பணம் மேலே ஆசைனால என்ன பண்ணுவாங்க, பணத்தை வந்து வட்டிக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த பாம்பு பார்த்தோம்னா குறிப்பிட்டு யார் சொன்னா, இந்த இவர் சொன்னா, இவர்கிட்ட போனால் என்கிட்ட வேறு பார்ட்டி இருக்காங்க, அவர் யார் சொன்னால் வேறு, இது அப்படி சங்கிலி தொடர மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த பாம்பு என்ன ஆகும், செத்து போயிடும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த காசுன்னு ஆசைப்பட்டு நிறைய பேர்த்திட்ட பணம் வாங்கியிருப்பான், திருப்பி பணம் கொடுக்க முடியாமல் சூசைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த மண்ணொலி பாம்பு என்ன பண்ணியிருக்காங்க, பாம்பு வந்து திரைப்பட பாணியில் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் தவளை, எலி, பறவைகள் தான் அதுவும் சாப்பிடும். அது வந்து பார்த்தோம்னா அது வந்து இது புழுவினத்தை சேர்ந்தது தான் அந்த இது. இப்போ இந்த இதில் எந்த பாம்பு, இந்த பாம்புடைய பெயர் சொல்லுங்க. ஏ மலைப்பாம்பா? ஏ என்ன பாம்பு? கண்ணாடி வரியனா? எப்படி கண்ணாடி வரியன்? சங்கிலி தொடர் தெரியுதா? ஆனால் சடான 3மே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஆனால் என்ன வித்தியாசமாக இருக்கு, அந்த சங்கிலி தொடர். இதில் எந்த பாம்பு விஷமுள்ள பாம்பு? ஏ. மற்றபடி பிக்கு விஷம் இல்லையா? பைத்தான் விஷம் இல்லை. வேற சிக்கு அதுக்கு விஷம் இருக்கா? இல்லை. ஆனால் தோற்றம் ஒரே மாதிரியாக இருக்குது. ஓகேவா? சப்போஸ் இந்த 3 பாம்புமே 3 பாம்பில் ஏதோ ஒரு பாம்பு உங்கள் குடியிருப்பு பகுதியில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகேவா? இது எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு என்ன தெரியும், அந்த சங்கிலி தொடர் நமக்கு தெரியும். ஓகேவா? தெரியுதா? இப்போ காமன் ஸ்னேக், காமன் கிரேட் 2 பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்குது. இது எது விஷமுள்ள பாம்பு? காமன் கிரேட் விஷமுள்ள பாம்பு. ஓகேவா? இது 2 என்ன பாம்பு? கண்ணாடி வரியன், சாரை பாம்பு. ஓகேவா? கண்ணாடி வரியனுக்கு என்ன அடையாளம் சொன்னோம்? கண்ணாடி வரியனுக்கு என்ன அடையாளம் சொன்னோம்? கண்ணாடி வரியனுக்கு தான் ப்ளஸ் மார்க் சொன்னோமா? ஓகேவா? கண்ணாடி வரியனுக்கு அந்த சங்கிலி தொடர் தான். ஓகேவா? இது வந்து சாஸ்கேல் வைப்பர், காமன் கேட் ஸ்னேக் 2மே பார்க்கறதுக்கு தோற்றம் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கா? எந்த பாம்புக்கு தலைப்பகுதி ப்ளஸ்ல இருக்கு? சாஸ்கேல் வைப்பருக்கு தெளிவாக தெரியுதா? 2 பார்க்கறதுக்கு ஒரே ஆங்கிள் தான், அதனுடைய தோற்றம் ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த ப்ளஸ் மார்க் இருக்கா? இந்த பாம்பில் எந்த பாம்புக்கு விஷம் இருக்கு? சாஸ்கேல் வைப்பருக்கு விஷம் இருக்கு. காமன் கேட் ஸ்னேக்கு விஷம் இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையா? இதுக்கு விஷம் இருக்கு. ஓகேவா? சாஸ்கேல் வைப்பருக்கு பார்த்தோம்னா மனிதனுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷத்தன்மை இருக்குது. ஆனால் காமன் கேட் ஸ்னேக்கு அதனுடைய விஷத்தன்மையினால் மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து இல்லை. மற்றபடி பூச்சி, பறவை, தவளை அதுக்கு வந்து ஆபத்து இருக்குது. சில சமயம் காமன் கேட் ஸ்னேக் நம்மளை கடித்தாலுமே இதுக்கு விஷம் இல்லைன்னு சொல்ல என்ன பண்ணக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷமில்லாத பாம்பு கடித்தாலுமே நீங்கள் வந்து முறையாக அரசு மருத்துவமனையில் அணுகணும், சிகிச்சை பெறணும். ஓகேவா?